ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாமா? ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம வீட்டு ஃபிஷ் ஃப்ரை என்னென்ன செய்ய போறோம் பாருங்க. மீனெல்லாம் அலசி ரெடியா இருக்கு. இதான் மீன். நான் பார்த்ததே இல்லை மீன், இப்பதான் பாக்குறேன். இதான் மீனுன்னா மீன் இதான் காமிக்கல. இவ்வளவுதான், இவ்வளோங்கிறதுக்கு தான் இதான் இருக்கு மீன் அப்படிங்கிறது காமிச்சேன். ஏதாவது இது கம்மியா? இது கம்மி தான். ஓகேயா? என்ன நல்லா சேர்க்கலாம்னு பார்த்துடலாமா? 1/2 கிலோ மீன் பா. 2 ஸ்பூன் இந்த குட்டி ஸ்பூன் எல்லாம் ஓட்டையில கீழே தான் போகுது. இல்ல 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 அதெல்லாம் கரெக்டா தான் போகும். மஞ்சள் தூள் 1/2 கிலோ மீனுக்கா, அதனால இதுல 1 ஸ்பூன் ஃபுல்லா தெரியுதா? உப்பு 1 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. குட்டி மீனுங்கிறதுனால தான். பெரிய மீனுன்னா அது தகுந்தாப்புல போட்டுருவாங்க. மீன் உப்பிடும். உப்பிடும். இந்த மாதிரி விஞ்ஞானிகள் அறிவாளிகள்லாம் நம்ம வீட்டுல மட்டும் தான் இருக்கு. எனக்கு மேல இருக்கு. அதான் அவங்க அப்பா தான் அப்படிதான் இருப்பாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூனால ஒரு 1/2 ஸ்பூன். அது ஸ்பூன்னு சொல்ல முடியாது. இட்லி எடுப்போம்ல, குக்கர் இட்லி எடுப்போம்ல அந்த கரண்டி, அதுல 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு நம்ம வீட்டு மசாலா, மிளகாய் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் கலந்த கரம் மசாலாவா? கரம் மசாலா கிடையாது, கரம் மசாலாம் கலக்க மாட்டோம். மிளகாய், சீரகத்தூள், மிளகுத்தூள் 3 கலந்து போதுமா? 2 ஸ்பூனு போதும். இன்னும் நல்லா இந்த மிளகாய் வந்து நார்மலா காரம், சின்ன பிள்ளைங்க தான் சாப்பிடுறது. இன்னும் எங்களுக்கு நிறைய காரம் தேவைப்படும் வறுவலுக்கு மட்டும். அதுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பிள்ளைங்க, நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்க கிடையாது, நம்ம வீட்டுல இல்லைங்கிறதுனாலதான் எக்ஸ்ட்ரா காரம் சேர்க்கப்படும். புரியுதா? இது வந்துட்டு ஊசி மிளகாய் இருக்கு, காரம் செம்ம காரமா இருக்கும். காட்டு. இந்த மிளகாய் தூள் தனியா அரைச்சு வச்சிருக்கேன், இது காரத்துக்கு மட்டும். அந்த இது வந்துட்டு சீரகம் மிளகெல்லாம் சேர்ந்தது இல்லையா, அது சும்மா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி உருளைக்கிழங்கு வறுவல் அதெல்லாம் போடுறதுக்காக. இது வந்துட்டு இந்த காரம் மிளகாய் தனி மிளகாய் தூள், வேற எதுவுமே கலக்காத தனி மிளகாய் தூள், ஆனா ரொம்ப காரமா இருக்கும். இது வந்து ஒரு இந்த சம்சா கரண்டியால 1/2 கரண்டி, 1/2 கிலோ. ஏன் அவ்வளோ கம்மியாக இருக்கிற மாதிரி தான் செம்ம சுருன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சோண்டு சன்ஃப்ளவர் ஆயில், கொஞ்சம் அந்த பேஸ்ட்டை பேஸ்ட்டு பிடிக்கணுங்கிறதுக்காக சன்ஃப்ளவர் ஆயில். எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்க மாதிரி பாருங்க. சமையல் இடம்னா அப்புறம் அப்படிலாம் இருக்கும். சும்மா அழகுபடுத்திட்டு நம்ம சமையல் கட்டு அப்படி தானே இருக்கும். எதுவும் சொல்லாதீங்க, திட்டாதீங்க. இதுக்குதான் அந்த கிளவுஸ் வாங்கிட்டது. கிளவுஸ் போட்டா கிழிஞ்சிருந்தோம் அந்த மீனுக்கு. நீ சொல்ல மாதிரி பிரான் வந்துருது. பிரான் பிசையும் போது ஓகே, ஆனா மீன் இதுக்கெல்லாம் குத்திருச்சு, நல்லா முள்ளு குத்திருச்சு. உப்பெல்லாம் போட்டிருக்கோம். உப்பு யார் பார்ப்பாங்கன்னா நம்ம வீட்டில் அப்பா தான் பார்ப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சமைச்சா சாப்பிடுவோம். இப்போ பிசையும் போது உப்பு பார்க்க மாட்டோம். கிளறி விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு 1/2 hour 30 நிமிஷம் ஃபுல்லாக சாரெலாம் இறங்கும், மசாலா இறங்கும், காரம் இறங்கும், உப்பு இறங்கும், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் பூண்டு தட்டி போடுவேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவேன். சரி ஓகே, மசாலா பசஞ்சாச்சு. இது நல்லா ஊறட்டும். ஊறணுன்னா எடுத்து வறுத்து பொரிச்சு சாப்பிடணும். ஓகே, இதான் நம்ம மசாலா மீன் வறுவலுக்கான. நாட்டு ஓகேனா நான் சாப்பிடுவேன். நீ நாட்டு ஓகேனா நீ வசதியாக போச்சு நல்லா சாப்பிடுவேன். ஓகேனா ஏதோ ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிடுவேன். ஷேர் பண்ணி சாப்பிட்றோம்ல, அதனால ஓகே. ஷேர் பண்ணாமல் தனியாக சாப்பிட்டா ஒன்றா ஓகே. அடா ஆமா, மசாலா இருக்கா எனக்கு செய்ய மாட்டேங்குது, கண்ணு தெரியல. மசாலா போட்டு பசங்க வச்சிருக்கேன். என்னென்ன மசாலா அந்த மீனுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள். மிளகாத்தூள் 2 வெரைட்டில, சாதாரணமா இருக்க மிளகாத்தூள், நல்ல காரமா இருக்கிற மிளகாத்தூள் 2 போட்டிருக்கேன். அப்புறம் சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தம் பண்ணி வச்சிருக்கேன். இது என்ன செய்ய, நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். ஊறணும்னு எடுத்து பொரிச்சு காமிக்கணும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. மீன் வறுக்க போறோம்.
என்ன ஃப்ளவர் மாதிரி போடுற? பாப்பாவுக்கு வந்து குட்டி மீன் தான் பிடிக்கும், பெரிய மீன் பிடிக்காது, பெரிய துண்டு பிடிக்காது. அப்புறம் அப்புறம் பிடிக்கும். பூ மாதிரி போச்சு. எங்க நம்ம வீட்டுல உள்ள ஒரு குட்டி சீவன் ஒண்ணு இருக்குமே. குட்டி பிஸ்கானா தூங்குறாங்களே. இந்த வீட்டுல நாத்தம் அடிக்குது, ஒரே மீன் நாத்தம். அதனால நான் சேர மாட்டேன் சொல்லி அந்த சுத்தக்கார போய் படுத்துக்கிறாரு. தனியா ரூம்ல படுத்துக்காரு. இங்கெல்லாம் நாதான் மீன் நாட்டம். அதனால நீங்க ஒரே கவிச்சா இருக்காங்க, மீன்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு அந்த அண்ணா வந்து தனியா போயிட்டாரு. நம்ம வீட்டுல மீன் குழம்பு சமைக்கும் போது அவன் அப்படிதான் பண்ணுவான். அன்னைக்கு கறி சமைக்கும் போது அந்த வீடியோ பார்த்து அன்னைக்கு கறி சமைக்கும் போது அலசும் போதே வந்து அடுப்பட்ட கிடந்தவன். கறி சமைச்சாதான் அது அவனுக்கு பிடிக்கும். தூக்கத்தை கெடுத்துட்டு உட்காந்துருப்பான், காசு கண்ணை காசு கறி கூட உட்காந்துருப்பான். மீன் வறுத்தாச்சு, வறுத்துட்டு மீன் நல்லா சாப்பிட்டுட்டு கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அவர் உள்ள வருவார். அது வரைக்கும் மேலே ரூம்ல தான் இருப்பார். மசாலா அழகா ஒட்டிருக்கு, திரட்டி போடும்போது தான் தெரியும் ஒட்டி இருக்குதா புரிஞ்சு வருதாங்கிறது. பண்ணியாச்சு. அப்பா பாஷையில அப்பளம் பொரிச்சாச்சு, பப்படம் பொரிச்சாச்சு. அப்பா பாஷையில பப்படம் பொரிச்சாச்சு. அது என்ன பப்படம்? மீன்னா ரவுண்ட் ரவுண்டா தான் மீனா. இது நீ விரும்பி சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்த குட்டி மீன். இதை வந்து பப்படம் மாதிரி இருக்கும். ஒரு பேப்பரை ரவுண்டா கட் பண்ணி அம்மாக்கு வச்சுக்கிடு. இந்த இருக்கு இல்லையா, இந்த மீனை விட இந்த மீனோட மசாலா இருக்கு, தங்கியிருக்க மசாலா இதான் பிடிக்கும். இதை வச்சு சாப்பிட்டு முடிச்சிடுவோம். மீன் வந்து வறுத்த மீன்லாம் சூடாக சாப்பிடுவேன், சாதம் சாப்பிடும்போது இந்த மசாலா வச்சு தான் சாப்பிடுவேன். அப்போ நீ அந்த மசாலாவை மட்டுமே எண்ணெயில பொரிச்சு சாப்பிடலாம் டெய்லி. அது மீனோட போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த மீன் வறுத்ததுக்கு அப்புறம் வர மசாலா பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பிடிக்காதே. உனக்கு பிடிக்காதுன்னா பரவாயில்ல, அது பிடிச்சவங்க கோடி பேர் இருப்பாங்க. ஸோ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வச்சு சாப்பிடுவோம். மீன் வறுவல், பிரான் தொக்கு. பிரான் தான் வருது. பிரான் தொக்கு, மீன் குழம்பு வச்சுட்டு இப்போ சாப்பிடலாம். நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன், மற்றவங்களாம் என்ன வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடலாம். இப்போ மணி 2:30 ஆயிடுச்சு. 2 மணிக்கு சாப்பிடலான்னு சொன்னேன், 2:30 ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு முடிச்சு 3 மணிக்கு மேலே தான் இவங்களுக்குலாம் சாப்பாடு போடுவோம். அது வரைக்கும் இவங்க அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகே, வயிறு வலிக்கு உனக்கு ஒரு நாள்.